ஒரு வியாபாரி ஒருத்தர் புனித ஸ்தலங்களுக்கு போயிட்டு புனித நீராடிட்டு வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும், மனநிலையில் மேம்படும் அப்படின்னு நினச்சாரு. அதே மாதிரி புனித ஸ்தலங்களுக்கு ஒன்றொன்றுக்கா போய் புனித நீராடிட்டு வந்தார். அதே மாதிரி ஒரு ஆற்றங்கரையில் உட்காந்து நீராடிட்டு இருந்தார். அப்போது திடீர்னு அவருக்கு ஆற்றுல ஒரு கைத்தடி மிதந்து வர்றது தெரிஞ்சுது. அதை பார்த்ததும் அவருக்கு கொஞ்சம் சந்தோஷமாயிடுச்சு, அவருக்கு பிடிச்சிருந்தது. அதனால் அதை போய் அவர் எடுத்துக்கிட்டு மறுபடியும் நீராடிட்டு மேலே வரலாம் அப்படின்னும் போது கொஞ்சம் ஆற்றுல வெள்ளப்பெருக்கு ஜாஸ்தி ஆனதுனால அவரால் அந்த கைத்தடியை கைப்பற்றிக்க முடியல. ஏன்னா அவர் தப்பிக்கிறது பெரிய விஷயமா இருந்தது. அதனால் அவருக்கு ஆற்றுல கிடச்ச கைத்தடி ஆற்றோடவே போயிடுச்சு. ஆனால் அதை அந்த வியாபாரி அப்படி எடுத்துக்கலை. அவர் ரொம்பவும் வருத்தமாயிட்டார், சோகமாயிட்டார். ஆனால் எப்படியோ தப்பிச்சு கரையேறி கொஞ்சம் சோகமாகவே அந்த ஆற்றங்கரையில் உட்கார்ந்துருந்தார். இதை ஒரு துறவி பார்க்குறாரு. துறவி பார்க்கும்போது, ஏன் இவ்வளோ சோகமாக இருக்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அந்த வியாபாரி சொல்கிறாரு, நான் என்னுடைய கைத்தடியை தொலைச்சிட்டேன் ஐயா, அதனால தான் சோகமாக இருக்கேன் அப்படின்னு. அப்போ அந்த துறவி கேட்குறாரு, நீ ஆற்றங்கரைக்கு நீராட வந்தபோது நான் பார்த்தேனே, உன் கையில் எந்த கைத்தடியுமே இல்லை, அப்புறம் நீ எப்படி ஒரு கைத்தடியை கொண்டு வந்த, அதை தொலைச்சிட்டேன்னு சொல்லுவ அப்படின்னு கேட்குறாரு. உடனே வியாபாரி நடந்ததை விவரமாக சொல்கிறாரு. ஆற்றங்கரைக்கு குளிக்க வந்ததும் ஆற்றில் நீராடும்போது ஆற்றில் மிதந்து வந்த கைத்தடி கைப்பற்றினது எல்லாத்தையும் சொல்கிறாரு. அப்போ தான் அந்த துறவி சொல்கிறாரு, அது உன்னுடையது கிடையாது, ஆற்றில் மிதந்து வந்தது ஆற்றோடையே போயிடுச்சு, இதுக்காக நீ ஏன் இவ்வளோ கவலைப்படுற அப்படின்னு சொன்னது தான் அந்த வியாபாரிக்கு புரிஞ்சுது. தவறுதலாக சோகமாக இருக்கிறது. ஆமாம், இதே மாதிரி தான் நம்மளில் பல பேரும் நமது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நமது இல்லாத பொருள் மீது ஆசை வச்சுருக்கோம். அது ரொம்பவுமே தப்பு. ஆசை இருக்கலாம், பேராசை இருந்தால் அது நல்லதில்லை தானே.